இன்றைக்கி நம்ம ராயல் சீமா ஸ்பெஷல் உக்கானி இதுதான் பார்க்க போகிறோம். அது எப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். இதுக்கு முன்னாடி எல்லாருமே நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேவையான பொருட்கள்லாம் ஃபஸ்ட்டு ரெடி பண்ணி வச்சிடலாம். இதுக்கு நம்ம ஒரு மசாலா ஃபஸ்ட்டு ரெடி பண்ணணும். ஒரு 2 கொத்து கருவேப்பிலை, ஒரு வரமிளகாய், 2 டீஸ்பூன் அளவுக்கு பொட்டுக்கடலை, 3 பல்லு பூண்டு, 1/2 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம். இது எல்லாமே மிக்சி ஜாரில் ஒன்றா சேர்த்து அரைச்சிடுவோம். இரநூறு கிராம் அளவுக்கு பொரி எடுத்துருக்குறேன். அந்த பொரியில் தண்ணி விட்டு அதை வந்து வாஷ் பண்ணி எடுத்துருவோம். ஊற வச்ச பொரியை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு நல்லா பிழிஞ்சு வேற ஒரு பாத்திரத்தில் மாற்றிடுங்க. அரைச்ச மசாலா தாளிப்புக்காக கடலைப்பருப்பு, வேர்க்கடலை, உளுந்தம்பருப்பு, ஆனியன், தக்காளி, கருவேப்பிலை, பச்சை மிளகாய், இதோட கடுகு, ஜீரகம் தாளிப்புக்கு போட்டுக்கிடலாம். மஞ்சள் பொடி, எண்ணெய் விட்டுக்கிடலாம். எண்ணெய் சூடான உடனே கடுகு, ஜீரகம் ரெண்டும் தாளிச்சிட்டு உளுந்தம்பருப்பு, கடலைப்பருப்பு, கருவேப்பிலை, ஆனியன், ஒரு பச்சை மிளகாய், இதெல்லாம் நல்லா வதங்கட்டும். வேர்க்கடலை வந்து நான் வறுத்த வேர்க்கடலை வச்சுருக்கிறேன். அதனால இது பாதி வதங்கினதுக்கு அப்புறமா வேர்க்கடலையை சேர்த்துக்கிடலாம். வெங்காயம் எல்லாம் டிரான்ஸ்பரண்டாக ஆயிடுச்சு. இப்போ வறுத்த வேர்க்கடலை, இப்போ தக்காளி சேர்த்துடலாம். ½ டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடியும் சேர்த்துடலாம். இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு போடுங்க. ஏன்னா பொரியில் வந்து கொஞ்சம் உப்பு இருக்கும், நீங்கள் பார்த்து போடணும். எல்லாம் நல்லா வதங்கிட்டு பாருங்கள். நல்லா பொட்டுக்கடலை, வரமிளகாய், பூண்டு, கருவேப்பிலை அந்த பவுடரை இதோட சேர்த்துடலாம். நம்மளோட பொரி நல்லா கலந்து விட்டுரும். நம்மளோட உக்கானி ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு ஃபீட்பேக் கொடுங்க. தேங்க்யூ.